வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ரீசெண்டா நம்மளுடைய சேனல்ல அரௌண்ட் த புக்ஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய முதல் வீடியோ நான் முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ அதனுடைய இரண்டாவது வீடியோவா இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழ்ல வெளிவந்த புத்தகங்கள், நாவல்களை மையப்படுத்தி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. அந்த திரைப்படங்கள்ல ஒரு சிலவற்றை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல முதலாவதா நம்ம பார்க்க போற புத்தகம் 1942ஆம் ஆண்டு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதி வெளிவந்த பார்த்திபன் கனவு. இந்த புத்தகத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் பார்த்திபன் கனவு. இந்த படம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எந்த பார்த்திபன் கனவு கிடையாது. ஒரிஜினல் வெர்ஷன் பழசு. 1960ஆம் ஆண்டு டைரக்டர் யோகநாத் அவர்களுடைய இயக்கத்தில் கல்கி அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த பார்த்திபன் கனவுன்ற படத்துல அந்த காலத்திலே 1960ஸ்லே மிகுந்த பொருட்செலவுல எடுக்கப்பட்ட ஒரு பெரிய பட்ஜெட் படம். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பொன்னியின் செல்வன்ல பிரிஞ்சு வந்த ஒரு கிளை கதை தான். அந்த புத்தகம் படிக்கிறவங்களுக்கு இதை பத்தி புரியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பொன்னியின் செல்வன்ல வர ஒரு சில கேரக்டர்ஸை எடுத்து அந்த கேரக்டர்ஸை மையமா வச்சு பெரிய அளவில் எழுதப்பட்ட புத்தகம் தான் பார்த்திபன் கனவு. அந்த புத்தகத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த பார்த்திபன் கனவுன்ற படத்துல ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே அப்ப நடிச்சிருந்தது. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா, ரங்காராவ், டி.எஸ். பாலையா, பி.எஸ். வீரப்பா, எஸ்.ஏ. அசோகன், சரோஜா தேவி, இது மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அப்ப நடிச்சிருந்தாங்க. அதனாலேயே இந்த படத்துடைய பட்ஜெட் ரொம்ப பெரிய அளவு போச்சு. விமர்சன ரீதியா பாத்தீங்கன்னா இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. பொன்னியின் செல்வனுக்கு எப்படி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சோ அதே போலதான் பார்த்திபன் கனவுக்கும் அந்த காலத்துல வந்தது. அதாவது புக்ல இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் படத்துல இல்ல, நாவல்ல இருக்க உயிரோட்டம் திரைப்படத்தில் இல்லை அப்படின்னு நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு. ஆனா இருந்தாலும் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல வசூலையும் அந்த வருடத்துக்கான சிறந்த திரைப்படம் அப்படின்ற தேசிய விருதும் இந்த படத்துக்கு கிடைச்சது. தமிழ்ல நல்ல வரவேற்பு பெற்று நல்ல வசூல் செஞ்ச காரணத்தால இந்த படம் பின்னாட்கள்ல தெலுங்குலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இரண்டாவதா நம்ம பார்க்க போற புத்தகம் 1972ஆம் ஆண்டு எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த புத்தகத்துக்கு பாத்தீங்கன்னா எழுத்தாளர்களுக்கு அளிக்கப்படுற மிக உயரிய கௌரவமா கருதப்படுற சாகித்ய அகாடமி விருது இந்த புத்தகத்துக்கு வழங்கப்பட்டது. இந்த புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு ரிலீஸ் ஆன 2022ஆம் ஆண்டு வெளியான படம். இந்த படத்தை ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கியிருப்பாரு. ஆனா 1977 அந்த காலகட்டத்திலேயே சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புத்தகத்தை தழுவி அப்போ ஒரு படம் அதே பேர்ல வெளிவந்தது. அந்த படத்தை டைரக்டர் பீம் சிங் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்சதுக்காக இவங்களுக்கு அந்த சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கொடுக்கப்பட்டது. இந்த படம் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை மக்கள் மத்தியில பெற்றுச்சு. படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் பயங்கரமான கலெக்ஷன் பண்ணுச்சு. 100 நாளுக்கு மேல இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா எல்லா தியேட்டர்லயும் ஓடுச்சு. இந்த படத்தோட இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இந்த கதையில ஃபர்ஸ்ட் லட்சுமி அவர்கள் நடிக்கிற கதாபாத்திரத்துல நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நடிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா ஜெயகாந்தன் அவர்கள் இந்த கதையில ஜெயலலிதா அவர்கள் நடிச்சா இந்த படம் அவங்களுடைய படமா மாறிடும், எனக்கு இந்த கதையில நடிக்கிறதுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் தேவை அப்படின்ற காரணத்தால ஜெயகாந்தன் அவர்கள் லட்சுமி அவர்களை சிபாரிசு பண்ணி இந்த கதையில நடிக்க வச்சாங்க. அவங்களும் இந்த பர்ஃபார்மன்ஸை பிச்சு உதறி இருப்பாங்க. நான் இந்த படத்தை பார்த்திருக்கேன். டைம் கிடைச்சா நீங்க இந்த படத்தை பாருங்க. இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புத்தகமே வேற ஒரு புத்தகத்தின் மூலமாக தான் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தை எழுதியவரும் ஜெயகாந்தன் அவர்கள் தான். அந்த புத்தகத்தினுடைய பெயர் அக்னி பிரவேசம். அந்த புத்தகத்தை மையக்கருவா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் சொன்ன அந்த படம். 1977 வந்த லட்சுமி அவர்கள் நடிச்ச அந்த படம். அதே அக்னி பிரவேசம் அப்படின்ற அந்த புத்தகத்தை மையமா வச்சு பின்னர் எழுதப்பட்ட அந்த புத்தகம் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் சாகித்ய அகாடமி விருது வென்ற அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை மையமா வச்சு இந்த 2 படங்கள் மட்டும் இல்லாம 2011ஆம் ஆண்டு மலையாளம்ல சில நேரங்களில் சில மனுஷியர் அப்படின்ற பேர்ல ஒரு டிவி சீரிஸாவும் இந்த புத்தகத்தை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சீரியல் வந்து மலையாளத்துல சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அடுத்து மூன்றாவதா நம்ம பார்க்க போற புத்தகம் 1980ஆம் ஆண்டு எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் இதயம் பேசுகின்றது அப்படின்ற ஒரு மேகசினுக்காக எழுதிய 47 நாட்கள் அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புத்தகத்தை இன்ஸ்பயர் பண்ணி 1981ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் 47 நாட்கள். இந்த படத்தை டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள் டைரக்ட் பண்ணாரு. நேரடியாவே இந்த படத்தை தமிழ் தெலுங்கு ரெண்டுத்திலையும் பாலச்சந்தர் அவர்கள் டைரக்ட் பண்ணாரு. தமிழ்ல 47 நாட்கள், தெலுங்குல 47 ரோஜுலு அப்படின்ற பேர்ல இந்த படம் வெளிவந்தது. இந்த படத்துல தான் மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் தமிழ்ல ஃபர்ஸ்டா இன்ட்ரோ ஆனாரு. பட் பேட் லக், இந்த படம் தமிழ்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. காரணம், இந்த 47 நாட்கள் என்ற நாவல் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க பாரிஸ்ல நடக்கிற மாதிரி இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கும். சோ பாலச்சந்தர் அவர்கள் இந்த கதையை அங்க போய் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 35 நாள்ல இந்த கதையை போயிட்டு அவங்க ஷூட் பண்ணிட்டு வந்தாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 1980ஸ்ல ஒரு மொத்த சினிமா குரூவையும் வெளிநாட்டு கூட்டு போயிட்டு படம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகும். பட் இந்த நாவலை சிறப்பா படமாக்கணும்னா அந்த மண்ணில் வச்சு எடுத்தாதான் அந்த கதையோட சுவாரஸ்யம் படத்துக்குள்ள வரும் அப்படின்னு பாலச்சந்தர் அவர்கள் ட்ரை பண்ணி அங்க போனாரு. பட் ப்ரொடக்ஷன் காசை கம்மி பண்ணுன்றதுக்காக 35 நாளுக்குள்ள ஷூட்டை ரேப் பண்ணாரு.
பண்ணியிருப்பாரு. அதனாலேயே நிறைய விஷயங்கள் இந்த படத்துல சரியா போகாதால இந்த படம் மக்களுக்கு சரியா கன்வே ஆகல. இந்த படத்துல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இந்த படத்துல நடிச்ச சிரஞ்சீவி அவர்களுக்கு தமிழ்ல டப்பிங் பேசினது நிறைய பேருக்கு ரொம்பவும் பிடிச்ச மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள். நான்காவதா நாம பார்க்க போற புத்தகம் 1980ஆம் ஆண்டு நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இதயம் பேசுகின்றது அப்படின்ற மேகசினுக்காக அவர்கள் எழுதிய ஒரு கதை தான் தாயம். இந்த தாயம் என்ற புத்தகத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் ஆளவந்தான். தமிழ்ல ஆளவந்தான் என்ற பேர்லயும் ஹிந்தி மற்றும் தெலுங்குல அபே என்ற பேர்லயும் ரிலீஸ் ஆச்சு. அபேனா பயமறியாதவன். தமிழ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் சுரேஷ் கிருஷ்ணா. 1980களில் இந்த புத்தகத்தை கமலஹாசன் அவர்கள் எழுதி முடிச்ச பிறகு இந்த கதையை அவர் பாலச்சந்தர் கிட்ட கொண்டு போயிட்டு இதை படமாக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. பட் பாலச்சந்தர் அப்ப இருந்த காலகட்டத்தில் ஆடியன்ஸால இந்த கதையை புரிஞ்சுக்க முடியாது. இந்த சைக்கோ த்ரில்லர் பிளஸ் ஃபேண்டசி கதை ரொம்பவே டைம் அஹெடா இருக்கு. சோ இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பாலச்சந்தர் சொன்னதால ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை மறுபடியும் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அப்ப கமலஹாசன் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய அளவுல பட்ஜெட் கொண்டு வந்து இருக்கிறாரு. ப்ரொடக்ஷன் காஸ்டும் ரொம்ப அதிகமா போகுது. பிளஸ் ஹீரோயின்ஸும் அப்போ இருந்த டாப் ஹீரோயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய், ராணி முகர்ஜி, சிம்ரன் அப்படின்னு நிறைய பேர் உள்ள வராங்க. இதனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகவே பாலச்சந்தருக்கும் ஏகப்பட்ட பிரஷர் வருது. சோ அவர் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீவ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா தான் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இந்த படத்துக்குள்ள வராரு டைரக்ட் பண்றதுக்காக. 1980ல கமலஹாசன் எழுதிய தாயம் என்ற புத்தகத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த கதை எடுக்கப்பட்டது. ஆனாலும் இந்த கதை பெருசா மக்களிடையே போய் சேரல. அதுக்கு காரணம் பல வகையா சொல்லப்பட்டாலும் தாயம் என்ற புத்தகத்தை படிச்ச வாசகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரிஜினலா இருந்த தாயம் என்ற வெர்ஷன்ல ஒரே ஒரு கமல் தான் இருப்பாரு. அதாவது ஒரே ஒரு கேரக்டர் தான், அந்த நந்துன்ற கேரக்டர் தான். அவனை சுத்தி தான் அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கும். சோ அது படிக்கும் போது ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. ஆனா அது படத்துக்கு வரும்போது கமலஹாசன் அவர்கள் அவனை வில்லனாவும் நந்துவ வில்லனாவும் அவனை கியூர் பண்றதுக்கு இன்னொரு ஹீரோவை கொண்டு வந்து அவனுக்கு நிறைய ஹீரோயிசம் கொடுத்ததால இது பெருசா அப்ப எடுபடல அப்படின்னு தாயம் என்ற புத்தகத்தை படிச்சவங்க வெப்சைட்ல நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதை நான் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த புக்கு இப்போ புத்தக வடிவில் எங்கேயுமே அவைலபிள் இல்ல. அதாவது கமலஹாசன் அவர்கள் எழுதிய தாயம் என்ற புத்தகம் புத்தக வடிவில் எங்கேயுமே அவைலபிளா இல்ல. நமக்கு வேணும்னா காசு கட்டி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நம்ம மொபைல்லயோ லேப்டாப்லயோ படிக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் அதை கோத்ரூ பண்ணி பார்த்தேன். ஏன் அந்த புக்கை பப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணாங்க தெரியல. மேபி இந்த படம் வந்த பிறகு அவங்களே அந்த புக்கு கதை டிஃபரெண்டா இருக்குன்றதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னமோ. அடுத்து 5வது நம்ம பார்க்க போற புத்தகம் பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு தங்கர் பச்சான் அவர்கள் எழுதி வெளிவந்த அம்மாவின் கைபேசி அப்படின்ற புத்தகம். இதை பார்த்தோன்னு நீங்க கேட்கலாம், இது படம் பேரா இருக்கே அப்படின்னு. ஆக்சுவலா இவர் ஃபர்ஸ்ட் இதை புத்தகமா தான் எழுதினாரு. இதற்கு கிடைச்ச நல்ல ரெஸ்பான்ஸை வச்சுதான் அவர் இதை படமாக்கவும் முன் வந்தாரு. சோகம் என்னன்னா, இந்த புத்தகத்தை படமா கன்வெர்ட் பண்ண எந்த தயாரிப்பு நிறுவனமும் முன் வரல. சோ தங்கர் பச்சான் அவர்களே ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், கேமராமேன் அப்படின்னு எல்லா முக்கியமான ரோலும் அவரே பண்ணி இந்த படத்தை 2012ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியே கொண்டு வந்தாரு. பட் 2012ஆம் ஆண்டு வெளிவந்த துப்பாக்கி, போடா போடி 2 படங்களுக்கு நடுவுல இந்த படத்தால பெருசா சோபிக்க முடியல. பட் விமர்சன ரீதியா இது மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு தான் பெற்றது. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில புக்ஸை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வேற சில புக்ஸ், நாவல்களை ரெஃபர் பண்ணி அவைகளெல்லாம் எப்படி சினிமாவா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்ற வேற சில விஷயத்தையும் நான் கேதர் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பார்ட் 2 கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். நன்றிகள்.